வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்ட தேவையில்லாமல் கானா வினோத் வந்து வாயை விட்டு மாட்டிக்குவார். என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு பாரு, திவாகர், ஆதிரை இவங்க வராங்க. வர்றப்ப அவங்க வந்து எந்த இடம் அப்படின்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணுறாங்க துணியெல்லாம் வைக்கிறதுக்கு திவாகர். ஸோ வினோத் காட்டிலேருந்து வினோத் படுக்கிற பெட்டுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக முடிவு பண்ணுறாங்க. பட் வினோத் வந்து அங்கே வச்சுக்கோங்க இங்கே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அங்கே லேடிஸ் தான் இருக்குது, அங்கே வேணாம், எனக்கு இந்த பக்கம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ காந்தி சார் போன இடத்துல அவர் வந்து துணி வைக்கிற மாதிரி ஒரு பிளான். பட் வினோத் வந்து பார்த்திங்கன்னா காந்தி சார் போயிட்டாருன்னு சொல்லிட்டு பரப்பி வச்சிருந்தார் துணியை. அதை வந்து தள்ளி வச்சுட்டு இருக்கவே வந்து ஒரு குயிக்காக ஒரு கமெண்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து நின்றுருக்கார் பக்கத்தில் தான். சார் ஜெட்டியெல்லாம் எடுத்துடாதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வான் பண்ணுறாரு. உடனே வந்து திவாகர் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே கானா வினோத் வந்து முழுப்புறாரு. இல்லை அந்த பெட்டி உங்கள் தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே திவாகருக்கு வந்து ரியலைஸ் ஆகுது இவன் ஏதோ கேட்டான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை கேட்ச் பண்ணி உன் ஜெட்டியை நான் எதுக்கு எடுக்க போகிறேன், உனக்கு ஒரு மேனஸ் இல்லையா கேட்குறதுக்கு கேள்வி அப்படின்ற மாதிரி உடனே டென்ஷன் ஆகி திவாகர் வந்து கத்த ஆரம்பிச்சிருவார். படித்தவங்க போய் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லவே, படித்தவன் அப்போ படிக்காதவன் அப்படி பண்ணுவானா அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்கலாம் வந்து சொல்லவே, யார் கமருதீன்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பார். கமருதீனும் வந்து அன்பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே உள்ளே வந்தவர் இதை பற்றி கேட்குறாரு. இல்லை நான் அதுவும் சொல்லலை, இல்லை ஒரு படித்தவங்க படிக்காதவங்கன்றதை விட்டுட்டு மேனஸ் இருக்கா, மற்றவங்க ஜெட்டியை போய் யாராவது எடுப்பாங்களா சொல்லு செல்லம் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து சொல்லுவார். உடனே வந்து ரம்யா உள்ளே வருவாங்க. படித்தவங்க படிக்காதவங்க வந்து அவங்க சூழ்நிலையினால தான் படிக்காமல் இருப்பாங்க, நீங்கள் வந்து அவங்க வந்து படிக்காதவங்க அப்படின்றத வந்து போட்டு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. திரும்பவும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி அதை விடுங்க, பட் ஒரு மேனஸ் இருக்கா, மற்றவங்க ஜெட்டியை போய் யாராவது எடுப்பாங்களா, அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னோடனே அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் சொல்லேப்பா பெட்டி தான்ப்பா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். உடனே வந்து இவங்க சுபி வந்து கேட்பாங்க இவர்கிட்ட வினோத்கிட்ட. அப்போ வந்து சிரிச்சினே சொல்லிவிடுவார், அவர் மாட்டிக்குவார். ஸோ இல்லை நான் என் பெட்டியில் இருக்க ஜெட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வளருவார். ஸோ அது சொன்னதுக்கப்புறம் அவர் சிரித்த உடனே ஓகே அவருக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு, ஓகே நான் சொன்னதான்னு சொல்லிட்டு. மேபி அவர் சொன்னதை மறந்துட்டாரா, இல்லை வந்து அதை மறைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாரான்னு தெரியல. இனிமேல் இவங்க 2 பேர் காம்பினேஷனில் நிறைய ஃபன் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளேயும் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.